ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைன் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் முந்திரி, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு வச்சு நல்லா கொஞ்சம் ரஃப்பாக வதக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் பட்டர் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் எண்ணெய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காரத்துக்கு நம்ம காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கலர் கொடுக்கும். வேறு நான் காரத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறதால அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வைப்போம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸு அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைப்போம். சூப்பராக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கையில் இது பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இதை ஒரு கிளறி விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா, நான், சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ஸை போட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது ஊற்றும்போது அந்த ரிச் இருக்கும். அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு உண்டான அந்த ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் இது. அவ்வளவுதாங்க, சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பட்டர் கொஞ்சம் ஊற்றி சர்வ் பண்ணுங்களேன். அடடா, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கார்லிக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இந்த நான் ப்ரிப்பரேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.